வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். பண்டிகை காலம் அப்படின்னு ஆரம்பமாயிருச்சு. இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைச்சா, பண்டிகை காலம் ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு திட்டமிடல் அப்படிங்கறத செய்வாங்க. அதிலே குறிப்பா இப்போ பள்ளி மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு இன்னையோட முடிவடையுது அப்படிங்கறதுனால பெரியவங்க எல்லாம் உடனே பிளான் பண்ணாங்க, இந்த லீவ்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் நாம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் போய் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி வருது, கிறிஸ்துமஸ் வருது, புத்தாண்டு வருது, அடுத்து பொங்கல் வருது, இது போன்ற பண்டிகை காலங்கள் தொடர்ந்து அப்படிங்கறதுனால இதுக்குண்டான ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கறதுல இருப்பாங்க. பண்டிகை அப்படின்னு அது எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் சரி, முதல்ல நினைவுக்கு வருது இனிப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு. அதை தாண்டி நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று பார்த்தா பட்டாசு. அந்த பட்டாசு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தோட நம்மளுடைய பண்பாட்டோட ஒன்றிடுச்சுன்னு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி பட்டாசு இல்லாம கொண்டாடுறதே கிடையாது. பிறப்புல இருந்து திருமணமா இருந்தாலும் சரி, இல்ல இறப்பு இருந்தாலும் சரி, அதற்கு கூட இன்னைக்கு வெடி போடக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு நமக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில நாம அந்த பட்டாசு அப்படிங்கிறது ஒவ்வொரு விழாக்கள்லயும் சரி மிக முக்கியமான ஒன்றாக போயிருச்சு. பட்டாசு அப்படின்னு எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வருது நம்மளுடைய சிவகாசி, அதான் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிவகாசியில பட்டாசு தொழில் காலமாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டாசு தொழில் மூலமாக பாத்தீங்கன்னா பல லட்சம் தொழிலாளர்கள் அங்கு அதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படின்னு பார்த்தா ஒரு தேக்க நிலை அப்படிங்கறது நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பட்டாசு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுல இருக்கு. அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் பல இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம இன்னைக்கு அலசி ஆராயப்படும். எதன் மூலமாக அந்த பிரச்சனை உருவெடுக்குது, அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்லாம் நம்ம பேச போறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய செய்தி தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். பண்டிகை என்றால் இனிப்புக்கு அடுத்து நினைவுக்கு வருவது பட்டாசு. பட்டாசு என்றால் நினைவுக்கு வருவது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி. சிவகாசி உலக அரங்கில் பட்டாசு தயாரிப்பில் 2ஆம் இடத்தில் உள்ளது. நாட்டின் மொத்த பட்டாசு தேவையில் 95% பூர்த்தி செய்கிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 4000 கோடி வரை பட்டாசு விற்பனை நடைபெறுகிறது. சிவகாசி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5 லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர். பட்டாசு உற்பத்திக்கு மூலப்பொருளான அலுமினியம் பாஸ்பேட், வெடி உப்பு எனப்படும் பொட்டாசியம் நைட்ரேட், பச்சை உப்பு எனப்படும் பேரியம் நைட்ரேட், சிவப்பு உப்பு எனப்படும் ஸ்ட்ரான்சியம் நைட்ரேட், அலுமினிய கம்பி, ஸ்பார்க்லர் உட்பட மூலப்பொருட்களின் விலைகள் இந்த ஆண்டு 25% வரை உயர்ந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, 2012இல் முதலிப்பட்டியில் நடந்த வெடி விபத்தில் 40 பேர் இறந்தது மற்றும் சிறு சிறு ஆலைகளில் ஏற்பட்ட விபத்துகளின் எதிரொலியாக விதிமுறைகள் கடுமைப்படுத்தப்பட்டன. ஆலைகளுக்குள் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும், ஒவ்வொரு அறைக்கும் 45 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் பல. அப்படி போடப்பட்ட விதிமுறைகளை மீறிய 160 பட்டாசு ஆலைகளின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. சுமார் 1.5 மாதம் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் சிவகாசி பகுதியில் 10 முதல் 15% வரை பட்டாசு உற்பத்தி குறைந்துள்ளது. இதற்கிடையே சீனாவில் இருந்து பட்டாசுகள் இறக்க தடை இருந்தாலும் ஏராளமான சீன பட்டாசுகள் விற்பனைக்கு வருகின்றன என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது. கடுமையான விதிகள், மூலப்பொருட்களின் விலையேற்றம், சீன பட்டாசுகளின் இறக்குமதி ஆகியவை இந்த தொழிலின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் உலகமெங்கிலும் உள்ள மக்கள் அனைவரையும் ஒளி வெள்ளத்திலும் மகிழ்ச்சி கடலிலும் திளைக்க வைக்கும் சிவகாசி பட்டாசு தொழில் காப்பாற்றப்படுமா? பண்டிகையினுடைய மகிழ்ச்சியை பறைசாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இந்த பட்டாசு அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பட்டாசு தொழில் தற்போது எப்படி இருக்கிறது, எதிர்காலத்தில் எப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது, அது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் இன்று பேச இருக்கிறோம். அதற்கு இங்கு அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் பட்டாசு தொழிலாளர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய தலைவர் திரு ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ராஜா. இதுல மிக முக்கியமா இதுல பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பட்டாசு அப்படிங்கிற தொழிலை பத்தி ஒரு சில புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். சிவகாசி பட்டாசுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது சுதந்திரத்திற்கு முன்னாடியே அந்த தீப்பெட்டி தொழில் அப்படிங்கறது ஆரம்பமாயிடுச்சு. தற்போது கிட்டத்தட்ட பட்டாசு தொழில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது.
உலக பட்டாசு உற்பத்தியில பாத்தீங்கன்னா இது 2வது இடம் இந்த சிவகாசி அப்படிங்கிறது பெறுகிறது. வருடத்திற்கு 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு உற்பத்தி நாட்டின் மொத்த தேவையில 95% இது பூர்த்தி செய்கிறது. அதே நேரத்தில் பட்டாசு ஆலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிவகாசியில மட்டுமே மொத்தமே 840 பட்டாசு ஆலைகள் இருக்கிறது. மாவட்ட வருவாய் அலுவலர் உரிமம் பெற்ற ஆலைகள் அப்படின்னு பார்த்தா அது 167. தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 5 லட்சத்திற்கும் மேல். இதுல மறைமுகமாக அதன் மூலமாக பலன் பெறுபவர்களும் இருக்கிறார்கள். அதை தாண்டி பார்த்தோம்னா பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அலுமினியம் பாஸ்பேட் இருக்கு, பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கு, அதாவது வெடி உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, பச்சை உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியம் நைட்ரேட் இருக்கு, சிவப்பு உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்ஷியம் நைட்ரேட் இருக்கு, அலுமினிய கம்பிகள் இருக்கு. இதெல்லாமே இதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸா ஒரு மூலப்பொருட்களாக இது பயன்படுகிறது. இந்த தொழில் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்களாக அந்த சமூக ஆர்வலர்கள் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய கருத்துன்னு பார்த்தா சென்ற ஆண்டு 160 ஆலைகளுடைய உரிமங்கள் வந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா முதலிப்பட்டி போன்ற விபத்துகள் நடந்தது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நடந்த விபத்துகள், இது எல்லாமே விதிமுறைகள் இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10 முதல் 15% மூலம் இது மூலமா உற்பத்தியே குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பட்டாசு விற்பனையில கடந்த ஆண்டை விட 30% தற்போது சரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக சொல்லக்கூடியது சீன பட்டாசு ஊடுருவல் அப்படிங்கறதா தற்போதைய மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. உற்பத்தி செலவு அப்படின்னு பார்த்தா இந்திய பட்டாசு 300 ரூபாய் ஒரு கிலோவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே சீன பட்டாசு பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 50 ரூபாய் அப்படிங்கறதா உற்பத்தி செலவு அப்படிங்கறது மிக முக்கியமா சொல்லப்படுது. சீன பட்டாசுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதையும் நாம பாத்துருவோம். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட அந்த பொட்டாசியம் குளோரைடு மற்றும் பிளாஸ்டிக் கலந்து தயாரிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு இது மூலமா ஆபத்து நிறைய இருக்கு. மலிவு விலையில இந்திய பட்டாசு தொழிலாளர்களுக்கு கடும் போட்டியாக இந்த பட்டாசுகள் வந்திருக்கு அப்படிங்கறதா. இதை தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நான் பேச இருக்கிறோம். இந்த நேரத்தில் அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய ராஜா அவங்க கூட நான் பேசலாம் நினைக்கிறேன். திரு ராஜா, இந்த பட்டாசு தொழில் தற்போது எந்த நிலைமையில இருக்கு? குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அந்த உற்பத்தி அப்படிங்கிறது எந்த அளவுல முடிஞ்சிருக்கு, இப்போ அந்த நிலை என்ன? அதாவது இந்த ஆண்டு உற்பத்தியை வந்து எங்க உற்பத்தியாளர் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த உற்பத்தி பண்ண அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து சேரல. வட இந்தியாவில வந்து அதிகமான ஆர்டர் வரும். தமிழ்நாடு ஆர்டர்ங்கிறது இனிமேல் தான் வரும். வட இந்தியாவில இருந்து ஏற்கனவே ஆர்டர் வந்திருக்கும், பட்டாசு போய் சேர்ந்திருக்கும். சென்ற ஆண்டோட 35% வந்து கம்மியான அளவுல தான் அந்த ஆர்டர்ஸ் வந்திருக்குது. அதனால வந்து ஒரு திகைச்சு போயிருக்கு சிவகாசியம். அதான் உண்மையான விஷயம். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஏற்கனவே இந்த தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நீங்க அந்த சங்கத்துல இருந்து டீல் பண்றதுனால முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக அந்த பட்டாசு விற்பனை நடந்துட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அந்த பட்டாசு தொழில் அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருந்தது, தற்போது அது எந்த அளவுல இருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. முதல்ல வந்து 1930 தொடங்கப்பட்டது. குடிசை தொழிலாளர் மாதிரி இருந்துச்சு. அதாவது தீபாவளியை விட்டு ஒரு 4 மாசம் மட்டும் உற்பத்தி இருக்கும். தீபாவளி முடிஞ்சாச்சுன்னா விவசாயத்துக்கு போயிருவாங்க. அந்த ஐப்பசி கார்த்திகை மழை பெய்யும், நெல் விளையும், எல்லாமே விளைகிறதுனால விவசாயத்துக்கு போயிருவாங்க. அந்த கோடை காலத்தில் உற்பத்தி ஆரம்பிக்கும். இது வந்து படிப்படியாக வளர்ந்து அந்த விவசாயமும் எங்க பகுதியில் போயிச்சு மழையும் இல்லாதனால இந்த தொழில் குடிசை தொழில வந்து ஒரு தொழிற்சாலை ஒரு துறையா மாறிச்சு. கிட்டத்தட்ட 12 மாசமும் இப்ப உற்பத்தி இருக்குது. தீபாவளி முடிஞ்சோன்னா 10 நாள்ல பரவாயில்ல உற்பத்தி ஆரம்பிச்சிடும். அந்த மழை முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல நிலைமையில போயிருந்தது. இது சமீப காலங்களாக வெளிநாட்டுக்கும் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சோம். சொல்லப்போனா ஒரு 2-3 பெரிய உற்பத்தியை சேர்ந்த நிறுவனங்கள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்புனாங்க. அமெரிக்காவுக்குள்ள ஒரு நேரத்தில் அனுப்ப செஞ்சிருக்காங்க. ஆனால் இப்ப ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள சைனா வந்து சரியான ஒரு போட்டியா இருக்குது. அவங்களோட போட்டி போடுறதா நினைச்சுக்கிட்டு நாங்க அவங்க அளவுக்கு தரமா கொடுக்கணும் போது அவங்க பயன்படுத்துற கெமிக்கல் பயன்படுத்த முடியாது. இந்தியாவுக்குள்ள பயன்படுத்துற கெமிக்கலை வச்சு அவங்களோட போட்டி போட்டு செய்யும் போது எங்களால போட்டியில் நிக்க முடியல. இருந்தாலும் நவீன பட்டாசு நிறைய நம்ம பண்றோம். அதனால வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமா கொஞ்சம் விபத்துகள் அதிகமா நடந்தது. இப்ப 2 வருஷமா கூட பெரிய விபத்து நடந்துச்சு. தொடர்ந்து விபத்து நடந்த உடனே இப்ப கொஞ்சம் உற்பத்தியை மந்தப்படுத்தி இன்னும் எங்களை கொஞ்சம் நவீனப்படுத்திட்டு இருக்கோம். நவீனப்படுத்தி விபத்து இல்லாத பட்டாசா தயாரிக்கணுங்கிற மாதிரி ஒரு லட்சியத்தை எடுத்து தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப சைனா பட்டாசு வந்து திருட்டுத்தனமா கள்ளத்தனமா சந்தைக்குள்ள வர்றதா மிகப்பெரிய ஆபத்தா எங்களுக்கு இருக்குது. அதன் மூலமாக விற்பனையும் மந்தமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க குறிப்பிட்டது போல இந்த பட்டாசு தொழில் வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது அப்படிங்கறதையும் நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. இந்த நிலையில இந்த பட்டாசு தொழில் மூலமாக பல்வேறு விதமான இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 95% மக்கள் வந்து இதன் மூலமாக இந்த வெடியெல்லாம் வெடிச்சு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது. உலக நாடுகளுக்கு நாம ஏற்றுமதியும் பண்றோம் அப்படிங்கிறது. இந்த வகையில நான் பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட நினைக்கிறேன். மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நாம வந்து
ஏற்றுமதியை வந்து நாம அதிகப்படுத்தணும், இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப சீன பட்டாசு இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றுமதிக்கு உங்களுக்கு எந்த வகையில இருக்கு? ஏற்றுமதிக்கு எந்த ஒரு கெடுபிடியும் இல்லையா? ஏற்றுமதிக்கு கெடுபிடி இல்ல, ஆனா ஏற்றுமதிக்கான ஒரு ஆதரவு நிலை இல்ல அரசாங்கத்திலிருந்து. எங்க பட்டாசுகளை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு 2 விதமான தடை. ஒன்னு வந்து எங்க ஊர்லயே சிவகாசியில உள்ள பெரிய நிறுவனங்கள் வந்து சின்ன நிறுவனங்களோட போட்டி போட விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது தங்களை தரத்தை மாற்றி கொண்டு போகலாம். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, மார்க்கெட்ல சின்ன உற்பத்தி நிறுவனங்களோட போட்டி போடுறாங்க. அரசாங்கமும் சரி, சீனா வந்து இந்த அளவுக்கு வந்து நிக்கினா சீனா பட்டாசு, சீனா அரசாங்கம் வந்து அந்த தொழில் கொடுக்குற முக்கியத்துவம் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வரி இல்லாம பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நிறைய பேங்க் லோன் தர்றாங்க. அதன் மூலமாக சீனா உலகம்லாம் தங்களுடைய சந்தையை வெளியே அதிகப்படுத்திட்டு போகுது. ஆனா நம்ம இந்திய நாட்டில் அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நாங்க எங்களுக்கு போட்ட மாநாட்டில் கூட அது முக்கியமான ஒரு தீர்மானம் வச்சிருக்கோம். வேற்றுமதி பண்றதுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா உலக தேவையில 98% பட்டாசு தேவையை சைனா தான் பண்ணி பூர்த்தி செய்யுது. சிவகாசி பட்டாசு 2% தான் இருக்கு. ஒரு 20% பட்டாசு நாங்க ஏற்றுமதி பண்ணாலே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல பொருளாதார ரீதியா வந்து எளிமையாகும். இந்திய அளவுல மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எங்க சிவகாசி பட்டாசு மூலமாக. அதை வந்து அரசாங்கம் கண்கொண்டு பார்த்ததுன்னா இன்னும் அடுத்த இடத்துக்கு போக முடியும். கண்டிப்பாக. இப்ப நீங்க சொல்றது போல இப்போ சீன பட்டாசு அப்படிங்கிறது நாம இந்திய அளவுல தயாரிக்கக்கூடிய சிவகாசியில தயாரிக்கக்கூடிய பட்டாசினுடைய விலையை விட 5 மடங்கு குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பட்டாசு சீனாவிலிருந்து தயார் செய்யப்பட்டு அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்க வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து விலை இவ்வளவு குறைவா வரும்போது நாம ஏன் இங்க தயார் பண்ணக்கூடியதுல அதற்கு குறைவாக விலை வைச்சு நாம விற்க முடியல? அதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது? அது 2 காரணம். ஒண்ணு, வெளிநாட்டுல இருந்து பொருள் வருதுன்னா ஏதோ பெரிய வாடகை வருதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க சிவகாசில இருந்து டெல்லிக்கு போறதுக்கு என்ன வாடகை வருதோ அந்த அளவு தான் சைனால இருந்து இந்தியாவுக்கு வர அந்த கண்டெய்னர் வாடகையை வாங்குறாங்க. அதனால அது ஒரு பெரிய செலவே இல்லை. அடுத்த கட்டமா அவன் பயன்படுத்துற அந்த பட்டாசு கெமிக்கல் இருக்கு பாத்தீங்களா, குளோரைட் பெர்குளோரைட், அது வந்து அவன் நாட்டில் அனுமதிக்குது அந்த அரசாங்கம். நம்ம வந்து அனுமதி கிடையாது. மோசமான கெமிக்கல் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு ஒத்து வராதுன்னு அனுமதிக்கல. அந்த கெமிக்கல் வச்சு பட்டாசு உற்பத்தி செய்யும்போது விலை குறை செய்ய முடியும். அது ஒரு காரணம். 2வது லேபர். அவங்களுக்கு வந்து 2 விதமா பட்டாசு செய்யறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே வந்து பட்டாசு செய்யறது எப்படின்னு ஒரு பாடம் ஆக்கிறாங்க. ஒரு 2 பீரியட் பட்டாசு செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா ஒட்டுமொத்த மாணவர்களும் செய்யும்போது உற்பத்தி அபிரிதமா வந்துருது. அதோட பினிஷிங் மற்றதுக்கு தான் அவங்க லேபர் தேவைப்படுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. இந்த காரணங்கள் தான் தவிர லேபர் வந்து அவனுக்கு ரொம்ப சீப் ஆயிருது, கெமிக்கல் வந்து ரொம்ப சீப் ஆயிருது. இந்த 2 முக்கியமான காரணமா இருக்கிறதுனால சீனால இருக்கக்கூடிய பட்டாசு வந்து விலை குறைவா இங்க கொடுக்க முடியுது அப்படிங்கிற காரணம் சொல்லுகிறேன். நேரத்தில் நமது களத்தில் இருந்து, அதாவது சிவகாசியிலிருந்து நமது செய்தியாளர் ஹமீது இணைகிறார் நம்மோடு. ஹமீது வணக்கம். இப்போ உங்க கூட வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. குறிப்பா சிவகாசி அப்படிங்கறது நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால சிவகாசியினுடைய பாரம்பரியமாக செய்யக்கூடிய அந்த பட்டாசு தொழில், அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, அதனுடைய உற்பத்தி எப்படி இருக்கிறது, விற்பனையில ஏதாவது தேக்க நிலை ஏற்பட்டிருக்கா, அது பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்க ஹமீத். நிச்சயமாக ஆண்ட்ரூஸ். அதாவது வந்து விருதுநகர் மாவட்டம் என்பது ஒரு வறண்ட மாவட்டம். மலைமறைவு பிரதேசம் மட்டுமின்றி மரம் மறைவு பிரதேசமாக மாறிவிட்டது. இது ஒரு கந்தக பூமி. இங்கு பார்த்தால் 9 மாதங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கடும் வெயில் அடிக்கும், மழை பெய்யாது. இந்த மாதிரி ஒரு தட்பவெப்ப நிலையில இந்த மாவட்டத்திலே வந்து இந்த பட்டாசு தொழிலை ஆரம்பத்திலே வந்து 1922ஆம் ஆண்டு இந்த ஊர் பெரியவர்கள் 2 பேர், காக்கா சண்முகநடர் ஐயநடர் இருவரும் கல்கத்தாவிற்கு சென்று தீப்பொடி தொழிலை கற்று வந்து இந்த ஊருக்கு சொந்தவருக்கு திரும்பி வந்து 1923ஆம் ஆண்டு ஒரு நேஷனல் மேட்சஸ் என்ற ஒரு மேட்ச் ஃபேக்டரியை தொடங்குகிறார்கள். 1 வருடம் கழித்து இருவரும் பிரிந்து காளீஸ்வரி மேட்ச் ஓர்ஸ் என்ற ஒரு மேட்ச் ஓர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு அது வந்து நாளடைவில் வளர்ந்து ஓலைவெடி செய்யக்கூடிய ஒரு பட்டாசாலையாக மாறி 1938ஆம் ஆண்டு முதலாக வந்து இந்த சிவகாசியில வந்து பட்டாசாலைகள் தொடங்கப்பட்டன. ஆரம்ப காலத்திலே வந்து ஓலைவெடிகள் போன்ற வெடிகளை தயார் செய்த இந்த பட்டாசாலைகள் நாளடைவிலே வளர்ந்து ஃபேன்சி வெடிகளை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு இன்று வளர்ந்து இருக்கின்றன. இன்று சிவகாசி சுற்று வட்டார பகுதிகளை பார்த்தால் இந்த மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற பட்டாசாலைகள் இருக்கின்றன. இன்று இந்த உரிமம் பெற்ற பட்டாசாலைகள் போக இங்கு சட்டவிரோதமாக, அதாவது வந்து அனுமதி பெறாமல் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கூடாரங்கள் அமைத்து பட்டாசு தொழிலும் நடந்து வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பாரம்பரியமிக்க இந்த பட்டாசு தொழில் கிட்டத்தட்ட வந்து 90 ஆண்டுகளாக இங்கு பட்டாசு தொழில் நடைபெற்று வருகிறது. இந்த பட்டாசு தொழிலே வந்து இப்பொழுது பார்த்தால் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீர்களானால் வந்து கடந்த 5 வருடங்களாகவே வந்து அந்த சீன பொருட்களை, அதாவது வந்து சீனாவிலிருந்து பொருட்களை, அதாவது வந்து பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் பொருட்கள், பொம்மை, இந்த மாதிரி பொருட்களை இங்கு இறக்குமதி செய்து வியாபாரிகள் விற்க ஆரம்பித்தார்கள். மக்களும் மலிவு விலையில் சீன பொருட்கள் கிடைப்பதனால் அதன் மீது ஒரு மோகம் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த வட இந்திய வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சீன பொருட்களை வாங்குவதற்காக சீனாவிற்கு செல்கிறார்கள். செல்கின்ற இடத்திலே அங்கு பட்டாசு வியாபாரிகளை சந்திக்கிறார்கள். அங்கு பட்டாசு குளோரைட்டை உபயோகப்படுத்தி மிகவும் மலிவான வழியில் தயாரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு 10 மில்லிகிராம் குளோரைட்டை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பட்டாசை நாம் இங்கு சிவகாசியில் தயாரிப்பது என்றால் 1 கிலோ அலுமினியம் பட வேண்டும். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில உற்பத்தி செலவு குறைவதனால் சீன பட்டாசுகள் குறைவான விலைக்கு கிடைக்கிறது. இதை பார்த்த நமது வட இந்திய வியாபாரிகள் ஒரு ஆர்வத்திலே அங்க இருந்து கள்ளத்தனமாக சீன பட்டாசுகளை கொண்டு வட இந்தியா பகுதிகளிலே கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக விற்க ஆரம்பிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து படிப்படியாக ஆண்டுக்கு ஆண்டு இங்கு பார்த்தீங்கன்னா நமது சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டாசுகள் எப்படி உற்பத்தி செய்கிறார்கள் என்றால், வட இந்திய வியாபாரிகள் இங்கு சிவகாசியில் 3 சீசனுக்கு, அதாவது ஜனவரி மாதம், அதை விட்டால் ஏப்ரல் மாதம், அதை விட்டால் தற்பொழுது தீபாவளிக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக வட இந்திய வியாபாரிகள் இங்கு பெருமளவிலே குவிவது வழக்கம். அவர்கள் மூலமாக அட்வான்ஸ் பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய இங்கு உள்ள பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் அதனை கொண்டு அவர்களுடைய பட்டாசுகளை உற்பத்தி செய்து அவர்களுக்கு விற்கிறார்கள். காலப்போக்கிலே கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தால், போன வருடமே சீன பட்டாசுகள் தாக்கத்தினாலே வட இந்திய வியாபாரிகள் நமது சிவகாசி பகுதிக்கு வருவது குறைந்தது காரணத்தினாலே சென்ற வருடம் பார்த்தீர்கள் மே மாதம் நமது பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்கள் இங்கு ஒரு 12 நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்தார்கள். அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தேர்தல் நெருங்கியதனால் இந்த பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்கள் அப்போதைக்கு அவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டு மறுபடியும் மோடி அரசு அமைந்த பிறகு தொடர்ந்து மத்திய அரசை அவர்கள் மத்திய அரசு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து நம்ம பாராளுமன்றத்தில் கூட இந்த சிவகாசி பாராளுமன்ற தொகுதி எம்பி அவர்கள் அவருடைய முதல் கண்டி பேச்சிலே சீன பட்டாசு தாக்கத்தினாலே பட்டாசுகள் அழியக்கூடிய சூழலில் இருக்கிறது, சீன பட்டாசுகள் கள்ளத்தனமாக அவரை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாராளுமன்றத்தில் அதற்கு ஒரு ஒப்புதல் அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து சென்ற நம்ம சங்க நிர்வாகிகள் டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமனிடம் ஒரு மனு அளிக்கிறார்கள். சீன பட்டாசுகளை கள்ளத்தனமாக இந்தியாவில் வருவதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு மனு அளித்ததை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி பார்த்தீர்கள் என்றால் மும்பையில வைத்து 3.5 கோடி மதிப்புள்ள சீன பட்டாசுகளை டிஆர்ஐ என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர்கள் அந்த கண்டெய்னர் மூலம் பறிமுதல் செய்கிறார்கள். 6 பேரை கைது செய்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு கள்ளத்தனமாக போர்ட்டுகள் மூலமாக, அதாவது துறைமுகங்கள் மூலமாக சீன பட்டாசுகள் உள்ள நிலவதாக சொல்லப்படுகிறது. நேபாள எல்லை வழியாக சாலை போக்குவரத்து மூலமாக வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சீன பட்டாசு தாக்குதலினால் பட்டாசு ஆலைகளுடைய உற்பத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது கடந்த வருடம் இந்த சங்க நிர்வாகி தன்னுடைய பேட்டியில் சொன்னார் 35% உற்பத்தி பாதிப்பு இருப்பதாக சொன்னார்கள். நம்ம இங்கே களத்தில் சென்று பார்க்கின்ற பொழுது சிறு பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு 60% வரை விற்பனை சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்று களத்தில் நேரடியாக காண்கிறோம். இங்கு நம்மோட இதை பற்றி பேசுவதற்காக இங்கு தமிழ்நாடு பட்டாசு மற்றும் கேப்பொடி உற்பத்தியாளர்கள் சங்க முன்னாள் தலைவர் திரு மாரியப்பன் அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு நம்மோடு முன்னாள் தலைவர் திரு ஆசித்தம்பி அவர்கள் இருக்கிறார்கள். தற்போதைய பொருளாளர் திரு ரத்னகிரி அவர்கள் இருக்கிறார்கள். பட்டாசு உற்பத்தியாளர் நம்மோடு திரு ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். இது குறித்து இவரோடு நம்ம விரிவாக கேட்போம். அதாவது சீன பட்டாசு ஊடுருவலால் இந்த நமது பட்டாசு ஆலை உற்பத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பட்டாசு சீன பட்டாசுகள் கொடுப்பதால ஆவரேஜா பார்த்தோம்னா 35% சொல்லலாம். ஆனா சிறிய கம்பெனிகள் இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு இப்ப போயிருச்சு. இந்த 35% பெரிய கம்பெனில சின்ன கம்பெனி வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ் தான். இந்த தாக்கம் பெரிய கம்பெனிக்கு சிறிதளவே இருந்தாலும் ஊர்தரமாக உள்ள ஆளுகளுக்கு கிட்டத்தட்ட 50% பாதிப்பு இருக்கு. இந்த பாதிப்பு எப்ப இருந்து இருக்குன்னா கடந்த தீபாவளிக்கு பிறகு இது ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சீன பட்டாசுகள் கள்ளத்தனமாக உள்ள வந்துகிட்டு இருக்கு. வர வர அதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் அதற்கு எதிராக எடுக்கப்படாததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த வட இந்தியாவில் உள்ள வியாபாரிகள் மேலும் மேலும் முதல்ல 1 லட்சத்துக்கு வாங்கினவங்க இப்ப 10 லட்சத்துக்கு வாங்குறாங்க, அடுத்த வருஷம் 20 லட்சத்துக்கு வாங்குறாங்க. இப்பயே போய் எங்களுடைய மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் அலோகேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த வருடம் கண்டிப்பா ஆவரேஜ் பார்த்தா 35%. இந்த தீபாவளிக்குள்ள இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து ஒடுக்கப்படாவிட்டால் அடுத்த வருஷம் இந்த தொழிலே நிலை குலைந்து போகக்கூடிய அபாயம் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் அவங்க மேல எடுக்கப்படலை. இப்போ மும்பைல நீங்க சொல்றீங்க 3.61 கோடி 10 நாளைக்கு முன்னாடி தான் பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பிடிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமனே பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா 23 முறை பிடிச்சிருக்காங்க, 8 பேரை தண்டிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு ஃபைன்ஸ் அண்ட் பெனல்டிஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சரக்கு என்ன ஆயிற்று? கடந்த 5 ஆண்டுகளாக 23 தடவை பிடிச்ச அந்த கண்டெய்னர்கள் கள்ளத்தனமான சீன பட்டாசுகளுடைய நிலை என்னன்னா மறுபடியும் அது நம்ம உள்நாட்டு சந்தைக்கே வந்துருச்சு. அப்போ அதிகாரிகள் அந்த
எக்ஸ்ப்ளோசிவ் ரூல்ஸ் படி அந்த பிடிபட்ட கள்ளத்தனமான சின்ன பட்டாசுகளை அழிக்கணுமே தவிர மறியலம் விட்டு அல்லது அந்த இறக்குமதி கள்ளத்தனமாக இறக்குமதி பண்ணவனுக்கு திருப்பி கொடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்க நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலேயே அவங்களே வந்து சொன்னாங்க, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து அபிடவிட் கொடுத்திருக்காங்க, இதுவரைக்கும் நாங்க எதையுமே அழிக்கல, ஆனா நிறைய பிடிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா லேபுக்கு கொடுத்தோம், ரிப்போர்ட் வரல, கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் எங்கிட்ட சரியா கோஆபரேட் பண்ணல, இப்படி காரணங்கள் சொல்லப்படுதே தவிர பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ளத்தனமான சீன பட்டாசுகள் பிடிபட்டும் கூட அவை அழிக்கப்படவில்லை. ஏன்னா இதை அழிச்சாதான் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நஷ்டம், கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் அந்த கள்ளக்கடத்தல் பேரொழிலுக்கு ஏற்பட்டால்தான் இவங்க மென்மேலும் இறக்குமதி பண்ணாம இருப்பாங்களே தவிர பிடிக்க மறுபடியும் விட ஃபைன் போட பெனல்டி போடங்கிறது கதைக்காகாது. இப்பயாவது இந்த 3.61 கோடியை பிடிச்சதை கண்ணுங்கருத்தமாக இருந்து சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நாக்பூர்ல இருக்காங்க, அவர் தான் இதுக்கு உண்டான அதிகாரி. அவர் அந்த வெடிபொருள்கள் சட்டம் 2008 உள்ள விதிகள் படி அவற்றை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க அவங்களுக்கு வலியுறுத்தி வருகிறோம். இது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பிடிக்கிறத கண்டிப்பா அழிக்க வேண்டும். நன்றி ஐயா, தொடர்ந்து பேசுவோம். நம்மோட இருந்த சங்க நிர்வாகிகள் அவர்கள் சொன்னது போல சீன பட்டாசு தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. தற்போது நம்மோட மற்ற சங்க நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் இது குறித்து நம்ம கருத்தை கேட்போம். திரு ஆசிரியர் தம்பி அவர்கள் இது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? சிவகாசியில் இந்த பட்டாசு தொழில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 90 ஆண்டு கால பாரம்பரியமிக்க இந்த பட்டாசு தொழில் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பேசுவோம். ஹமீது, இப்போ அவங்க குறிப்பிட்டது போல பல்வேறு விதமான கருத்துக்களை அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து நான் பேச இருக்கிறோம். அவர்கள் சொன்னது மூலமாக சீன பட்டாசுகள் அப்படிங்கிறது ஊடுருவல் இருக்கு அப்படிங்கறத எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்குண்டான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவங்க சொல்லக்கூடியது அந்த சீன பட்டாசுகள் ஊடுருவலை தடுக்கணும் அப்படிங்கறதா. ஏன்னா விபத்துகள் நடக்காம இருக்கணும், அதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல்வேறு விதிமுறைகளை விதித்திருக்கிற அந்த வெடிபொருள் கட்டுப்பாட்டு மையமோ அதை சார்ந்துள்ள அந்த துறைகளோ இது போன்ற ஒரு ஊடுருவலையும் கண்டிப்பாக தடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். இதை தடுக்காவிட்டால் இது போன்ற எதிர்காலத்திலே இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதற்காக நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அரங்கத்திலும் திரு ராஜா நம்மோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நம்ம திரு மாரியப்பன் அவங்க சொன்னது போல கூட இது சமீபத்தில் இந்த பிடிபட்ட ஒரு பொருட்கள் கூட அதுக்கு அடுத்து என்ன நிலைமைக்கு ஆச்சு அப்படிங்கறத ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். இந்த சீன பட்டாசுகள் ஒரு சீனால இருக்கக்கூடிய மக்களை கொண்டு இங்க இறக்குமதி பண்ணி அதுக்குண்டான ஒரு விஷயத்த கடையும் போட்டு அவங்களே வியாபாரம் பண்ணல. இங்க அந்த சீன பட்டாசுகளை அலோவ் பண்றது யாரு? கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு பலனும் அதுக்குண்டான ஒரு கேள்விக்குண்டான பதிலும் நமக்கு தெரிஞ்சாகணும். அதை பற்றி 2 செய்தி சொல்லிடுறேன். ஒன்னு மாரியப்பன் சொன்னார் இல்லையா, சீன பட்டாசு பிடிப்பட்ட சீன பட்டாசு என்ன ஆச்சு, அதுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். பிடிப்பட்ட சீன பட்டாசு ஒரு லைசன்ஸா மாறிடுது. எப்படின்னு கேக்குறீங்களா, அவன் பிடிச்சிட்டு ஃபைன் போட்டு விட்டுறானா, திருப்பி அதே வியாபாரி என்ன பண்றான், அதை விற்பனை கொண்டு போயிடறான். 3,60,61,00,000 பிடிபட்டிருக்கு. அந்த பட்டாசு பல வீட்டுக்கு அதே வியாபாரி போகும்போது அவன் திருட்டுத்தனமாக இன்னொரு 20 கோடி பட்டாசை ஒழிச்சு வச்சிருப்பான். நான் இந்த திருப்பி அங்க ஃபைன் கட்டின பட்டாசை விற்கிறேன்னு சொல்லி சந்தைக்கு எளிதாக கொண்டு வந்துருவான்ல. அதனால பிடிபட்ட பட்டாசை கொளுத்திடணும், இல்லைன்னா கடலை போட்டு கச்சிடணும். இது அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோள். சீன பட்டாசு இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள சிவகாசி கெட்டு போறது காரணமே சிவகாசியில் உள்ள ஒரு சில உற்பத்தியாளர் தான். என்னுடைய கருத்து, சிவகாசியில் உள்ள பெரிய உற்பத்தியாளர் தான் காரணம். 2010 சிவகாசி சேர்ந்த ஒரு கம்பெனியில தான் சீன பட்டாசு பிடிபட்டது. அந்த கம்பெனி முதலாளி இருக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்களே அந்த கம்பெனி முதலாளி மேல ஃபைன் போடுறாங்க. அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை அதோட விட்டுறாங்க. தொடர்ந்து அந்த கம்பெனி, அந்த பெரிய கம்பெனி முதலாளி ஒரு தடவை தெரிஞ்சதுனால அடுத்து ரொம்ப கவனமாக திரும்ப கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மேலும் சில கம்பெனிகள் சீனாவிலேயே பட்டாசு உற்பத்தி கம்பெனி வச்சுக்கிட்டு எப்படி லைசன்ஸ் வாங்குறான்னா, சீனாவில் உற்பத்தியாகிற பட்டாசு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணதான் வாங்குறான். ஆனா அதே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்களோ இல்லையோ, சிவகாசிக்கு கொண்டு வந்து லேபிள் ஒட்டாம கொண்டு வந்து இங்க லேபிள் ஒட்டி மார்க்கெட்ல விற்கிறாங்க. இப்படி சிவகாசியை சேர்ந்த உற்பத்தியாளர் பண்றதுனால வட இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரங்கள் பெரிய வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம எதுக்கு சிவகாசிக்காரன்ட்ட வாங்கணும், சைனாவில் தயாரிக்கப்பட்டாலும் சிவகாசியில லேபிள் ஊட்டி வருது இல்ல, நம்மள நேரடியாக சைனாவில் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு சைனாவில இருந்து இறக்குமதி பண்றாங்க. ஆனா சைனாவில இருந்து இறக்குமதி பண்றதுக்கு அனுமதி இல்ல. அதனால டாய்ஸ்ங்கிற பேர்ல, விளையாட்டு பொருட்கள்ங்கிற பேர்ல, மெழுகுவத்திங்கிற பேர்ல, செல்போன்ங்கிற பேர்ல கலந்து கொண்டு வந்துறாங்க. கண்டெய்னரா திருட்டுத்தனமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம சுங்கத்துறையில பரிசோதனை பண்றதுக்கு கருவி இல்ல.
சுங்கத்துறையிலையும் லஞ்சம் நிறைய விளையாடுது. ஒரு கண்டெய்னருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா போதும். 50 லட்ச ரூபா பட்டாசு 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு 60 லட்ச ரூபா தான் அவங்களுடைய மொத்த செலவாக போகுது. அது 2 கோடி 3 கோடி 5 கோடிக்கு வியாபாரம் பண்ண போறாங்க. இந்த மாதிரி சிவகாசியில் உள்ள உற்பத்தியாளர்கள் சில பேர் பண்ற ஒரு அயோக்கியத்தனத்தினால இன்னைக்கு சிவகாசியை அழிவுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. எங்க சங்கத்தை நாங்க தொழிற்சங்கம் தான், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க போராடி இருக்கோம், தொடர்ந்து போராடிட்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நேற்று தீர்ப்பு கொடுத்திருக்காரு ஜட்ஜி. அந்த வழக்கு எங்க அமைப்பின் சார்பாக எங்க அமைப்பின் பொதுச்செயலாளர் முத்துசங்க பேர்ல போடப்பட்டுச்சு. சிவகாசியில் நாங்களே நேரடியா போய் நானே களத்தில் நின்று சிவகாசியில் சீனா பட்டாசு விற்கிற கடையில பிடிச்ச உடனே அந்த பையனை காப்பாத்துறதுக்கு சில உற்பத்தியாளர்களை உதவி செஞ்சு அந்த பையனை காப்பாற்றுற வேலையில பார்த்தாங்க. அதனால நாங்க வழக்கு போட்டு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு போட்டதுனால ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா சிபிஐக்கு அந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறாரு. நாங்க கேட்டுக்கிறது சிபிஐ அந்த பையனை விட்டு விசாரிச்சு அந்த பையன் கிடையாது. இந்தியா முழுக்க சிபிஐ சைனா எப்படி பட்டாசு கள்ளத்தனமா வருது அப்படிங்கறதையும் ஆய்வு பண்ணி அந்த விஷயத்தை எடுத்தா ஒரு விடுதலை சிவகாசி கிடைக்கும், நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா விளையாட்டு பொருளுங்கிற பேர்ல பட்டாசே வந்தா விளையாட்டு பொருளுங்கிற பேர்ல வெடிகுண்டு வரலாமா, விளையாட்டு பொருட்கள் பேர்ல போதைப் பொருளோட வந்துடலாமே, நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பே கிடையாதா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. தொடர்ந்து பேசலாம் திரு ராஜா. அந்த நேரத்தில் திரு ஹமீத் உங்கள்கிட்ட என்னுடைய கேள்வி செய்தியாளர் ஹமீத், உங்க கூட இருக்கிறவங்க நீங்க கேளுங்க. ஏன்னா இது போன்ற சீன பட்டாசுகள் இறக்குமதி செய்யப்படுகிறது, குறிப்பா நம்ம போர்ட் மூலமா துறைமுகம் மூலமாக வருகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில அதை ஏன் தடுப்பதற்குண்டான ஒரு நம்மகிட்ட கருவிகள் இல்லையா? சுங்க அதிகாரிகள் அதை ஏன் அதை தடுக்காம இருக்கிறாங்க? அதை தாண்டி எப்படி உள்ள வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறது. அது பற்றிய விவரங்கள் கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா ட்ரூஸ், அதாவது கொல்லந்தெருவில் ஊசி வைக்கிற மாதிரி இந்த சீன பட்டாசுகள் சிவகாசியிலே கடந்த மே 14ஆம் தேதி திரு ராஜா அவர்கள் சொன்னது மாதிரி வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் சென்று பறிமுதல் செஞ்சாங்க. 50 பண்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செப்டம்பர் 17ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் மே 17ஆம் தேதி 3 நாட்கள் கழித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் இவங்க மதுரை ஹைகோர்ட் கிளையில ஒரு பொதுநல மனுவை முத்துகிருஷ்ணன் தாக்கல் பண்றாரு. தாக்கல் பண்ணி இந்த மாதிரி இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றாங்க. நேற்று அதற்கு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ கொல்லந்தெருவில் ஊசி வைக்கிற மாதிரி இந்த சீன பட்டாசு சிவகாசியில் ஓடி இருக்கு. இதற்கு காரணம் துறைமுகங்கள்ல சரியான கண்காணிப்பு இல்லாததுதான். நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு விளக்கம் அளித்த சுங்கத்துறை கமிஷனர் சொன்னார், நாங்க 500 கண்டெய்னர் வருது, 20 கண்டெய்னர் ஒரு நாளைக்கு எங்களால பண்ண முடியுது, போதுமான ஸ்கேனர்கள் நவீன ஸ்கேனர்கள் இல்ல, இப்ப வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு? இங்க நம்மோடு இருக்கிற பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்க முன்னாள் சங்க தலைவர் திரு ஆசி தம்பி அவர்களிடம் கேட்போம். ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த கள்ளத்தனமாக சீனாவிலிருந்து கடத்தி கொண்டு வரப்படும் சீன பட்டாசுகளின் தாக்கத்தை நாங்கள் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்புதான் அதை கண்டறிந்தோம். அது எங்களுக்கு தெரிய வந்தவுடனே நாங்கள் மத்திய அரசிடம் இதை பற்றி முறையிட்டோம். அப்பொழுது மத்திய தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு ஆனந்த் சர்மா அவர்களிடம் முறையிட்டு அவர்கள் எங்களை ஒரு கூட்டத்திற்கு அழைத்து இந்த பட்டாசு கடத்தி வருவதை எப்படி நிறுத்துவது என்று எல்லாம் நாங்கள் பேசி முடித்து அதை ஒரு ஆணையாக பிறப்பித்தார்கள். இருந்தாலும் இதுவரை பட்டாசு கள்ளத்தனமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எடுத்த கடும் முயற்சியினால் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் திரு தொழில்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்தோம். அவர்களிடம் எங்களுடைய குறையை புறம் எடுத்து கூறினோம். அவர்களும் எங்கள் குறையை கேட்டறிந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்தார்கள். எங்கள் முன்னிடையே பல அதிகாரிகளிடம் பேசி கண்டிப்பாக நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் போய் வந்த கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாவே இந்த மும்பை போர்ட்டில் 3 கோடி 60 லட்சம் ரூபாய்க்கு சீன பட்டாசு திருட்டுத்தனமாக வந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், அதாவது டிஆர்ஐ என்ற டிபார்ட்மெண்ட் மூலியமாக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதே முறையில் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த சீன பட்டாசு வரத்தை கண்டிப்பாக நிறுத்திவிட முடியும். இதனால் இங்கு இந்த தொழிலை நம்பி இருக்கிற நேரடியாக ஒரு 2 லட்சம் தொழிலாளர்களும், இதை சார்பு தொழிலை செய்து கொண்டிருக்கும் ஒரு 3 லட்சம் தொழிலாளர்களும், மொத்தம் 5 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். மாநில அரசும் மத்திய அரசும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி இந்த பாரம்பரியமிக்க பட்டாசு தொழிலை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள், அதாவது இந்த பட்டாசு உற்பத்தி
35% பாதிக்கப்பட்டிருப்பதாக போன வாரம் நடந்த பேட்டியில் கூறினீர்கள். உற்பத்தி பாதிப்பு எந்த அளவுக்கு உங்க பட்டாசு ஆலையில் இருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அது நல்ல கண்கூட எங்களுக்கு தெரியுது. அதாவது முன்னாடி வியாபாரிகள் வட மாநிலத்திலிருந்து வரும் வியாபாரிகள் முன்பு எங்களுக்கு கொடுத்த ஆர்டர்களும் அதற்காக கொடுத்த முன்பணத்தையும் இப்பொழுது இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் கொடுக்கும் ஆர்டர் மற்றும் முன்பணத்தையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்து பார்த்தால் 35% பணம் வரவும் குறைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுக்கு வர வேண்டிய ஆர்டரும் குறைந்திருக்கின்றது. நாங்கள் அந்த கணக்கில் தான் எவ்வளவு பணம் வருகிறதோ அந்த கணக்கில் தான் நாங்கள் பட்டாசு உற்பத்தி செய்ய முடியும் என்ற கணக்குப்படி பார்த்தால் அந்த 35% பட்டாசு உற்பத்தி கண்டிப்பாக குறைந்திருக்கின்றது. காலப்போக்கில் அதிகரித்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி போகும் என்று விளக்கமாக சொல்லுங்க. காலப்போக்கே வேண்டியதில்லை. இந்த ஒரு தீபாவளிக்கு மட்டும் இந்த சீன பட்டாசு வருவதை மத்திய அரசு தடுக்காவிட்டால் அடுத்த ஒரு ஆண்டிலே சிவகாசியுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக படுவீழ்ச்சி அடையும். அதனால் இதை சார்ந்திருக்கிற தொழிலாளர்கள் 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்து அவருடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். எனவே மத்திய அரசும் மாநில அரசும் இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தீபாவளி முடிந்தவுடன் தான் அதுக்கு பதில் தெரியும். எங்களுக்கு சீன பட்டாசு விற்பனை வட இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கண்கூட நீங்க பாத்திருக்கீங்களா? போய் வட இந்தியாவில் இருக்குன்னு நாங்க முதல் கேள்விப்பட்டு இருந்தோம். இப்ப அங்கிருந்து வந்து சிவகாசிக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. சிவகாசியில பள்ளிக்கூடத்து ஸ்கூல் முன்னாடி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விற்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ₹1 ₹2 அளவுக்கு எல்லாம் சீன பட்டாசு பள்ளி எல்லா சிவகாசியில் உள்ள அனைத்து பள்ளிகளின் வாசலிலும் வைத்து இந்த வண்டி கடையில் வைத்து விற்கிறார்கள் ₹1 ₹2 என்று. இது எவ்வளவு அபாயகரமானது என்று யாருக்குமே தெரியாது. விற்பவருக்கும் தெரியாது, வாங்கும் குழந்தைகளுக்கும் தெரியாது. இதில் பொட்டாசியம் குளோரைடு கலந்திருக்கின்றது. இது மொத்தமாக வெடித்தால் எத்தனை குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கணக்கே சொல்ல முடியாது. இதோடைய விபரீதத்தை உணராமல் இங்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மத்திய அரசு உடனே இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய அடுத்த நடவடிக்கை மத்திய அரசை நோக்கி எவ்வாறு இருக்கும் என்று சொல்ல முடியுமா? நாங்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கும்பொழுது சிவகாசிக்கு நேரில் இந்த தொழிற்சாலை நீங்கள் பார்வையிடுங்கள், எங்கள் தொழிலாளர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கின்றது, நாங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஊதியம் கொடுக்கின்றோம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்களால்தான் இந்த தொழிலில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசலாம் ஐயா. அதாவது நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்களை சந்தித்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதாவது சீன பட்டாசுகளை பறிமுதல் செய்த பட்டாசுகளை அளிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பி அனைத்து மாவட்ட நிர்வாகங்களையும் அவர்கள் எச்சரிக்கை செய்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள போலீசாருக்கும் வெடிச்சட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய பட்டாசாலை உரிமையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறதா? அந்த வகையில் இந்த பட்டாசு தொழில் இந்த தீபாவளிக்கு பிறகு தெரிந்துவிடும் எப்படி இருக்கிறது என்று. பட்டாசு தொழில் இந்த வியாபாரம் கொஞ்சம் படுத்தது அப்படின்னா அடுத்த எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய தோல்வி சந்திக்கப்படும், அவங்களுடைய வேதனை இரட்டிப்பாகும் அப்படிங்கறத பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில் திரு ராஜா அவங்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ வட மாநிலங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொன்னோம். நம்ம டெல்லியிலயோ பஞ்சாப்லயோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல கூட இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ நம்ம அங்க இருக்கக்கூடிய சிவகாசியில் இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க அங்கேயும் இதே மாதிரியான பட்டாசுகள் சீன பட்டாசுகள் வலம் வந்திருக்கு, பொட்டி கடையில ஸ்கூல் பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சோ இது எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதுக்கு உண்டான ரூட்டை யாரு தடுக்க முடியும்? இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியிலேயே அந்த பொருள் இருக்கு அப்படிங்கறது இவங்களே சொல்றாங்க. அதாவது அரசாங்கம் என்னதான் தெரியுதுன்னு புரியல. பெங்களூர்லயும் பஞ்சாப்லயும் ஓப்பனா பெரிய பெரிய ஷோரூம்ல கோடிக்கணக்கில் சைனா பட்டாசு அடுக்கி வச்சிருக்காங்க. மும்பையில பிடிச்சாங்க 3,61 லட்சம் பட்டாசு பிடிச்சாங்கன்னா கண்டெய்னர்ல வர பிடிச்சாங்க. ஆனா பெங்களூர்ல ஓபன் மார்க்கெட்ல இருக்கு, பஞ்சாப்ல ஓபன் மார்க்கெட்ல இருக்கு. சிவகாசியினுடைய உற்பத்தியாளர் சங்கம் என்ன செய்யுது, இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறது என்னுடைய கேள்வி. சீனா பட்டாசு அவர் சொல்றாரு இந்த மாதிரி குளோரைடு கலந்துருக்கு, ஆபத்து இருக்குன்னு அந்த ஆசிரியர் ஐயா சொன்னாரு. நான் சொல்றேன் 10,000 ரூபாய்க்கு சீன பட்டாசு வாங்கி அந்த வெடி பேப்பர்லாம் கிழிச்சிட்டு அந்த வெடி மருந்தை மட்டும் உருண்டையாக்குனா ஒரு பெரிய பில்டிங்கே ஒடிச்சிடலாம்.
செதஞ்சிரும். அந்த பில்டிங்கை சுத்தமா சுக்குநூறா உடைஞ்சிரும். அந்த அளவுக்கு மோசமான கெமிக்கல். சிவகாசி உற்பத்தியாளர் பயன்படுத்துற கெமிக்கல் வந்து விளையாட்டு பொருள் பயன்படுத்துற கெமிக்கல் தான். அவ்வளவு ஆபத்தான கெமிக்கலே கிடையாது. அலுமினியம் பவுடர் புஷ்னு போயிடும். அப்படி மோசமான கெமிக்கலை வச்சு உள்ள பட்டாசை வந்து அரசாங்கம் வந்து முறைப்படி விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. திருட்டுத்தனமா கள்ளத்தனமா வந்து சந்தையில வந்து இறங்கிட்டு இருக்கு போராடிட்டே இருந்தோம். இப்ப சந்தையில அடிக்கிட்டாங்க. பஞ்சாப்லயும் பெங்களூர்லயும் அடிக்கிட்டாங்க. இதுக்கு நம்ம இந்த நடவடிக்கை எடுக்கல. எங்களை பொறுத்தவரை தொழிற்சங்கமா நாங்க உற்பத்தியாளர் கேட்டுக்கிட்டதுக்கு நிறைய அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய போராட்டங்கள் நடத்தணும். எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். கண்டிப்பா இந்த தீபாவளி மோசமான தீபாவளி ஆக போகுது. இந்த தீபாவளிக்கு சீன பட்டாசு விற்பனை பண்ண அனுமதிச்சோம்னா தீபாவளி முடிஞ்சோன்னா 5 லட்சம் தொழிலாளருடைய வாழ்வு வந்து கேள்விக்குறி ஆயிரும் தெரிஞ்சுதான் ரொம்ப கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணோம், முற்றுகை போராட்டம் பண்ணோம். ஒரு ஜூன் மாசம் ஒரு மாநாடு நடத்தணும். இந்த பட்டாசு தொழில் பாதுகாப்பு மாநாடுன்னு மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டுக்கு உற்பத்தியாளர்கள் விடுமுறை விட்டாங்க தொழிலாளிகளுக்கு. ஆனால் யாரும் தொழிலாளிகளை அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால மாநாடு பிசுபிசுத்து போச்சு. அன்னைக்கே நான் அந்த மாநாடுல சொன்னேன், உதவின்னு கேட்காதவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு தான் போடுது. இதுக்கு மேல இந்த சீன பட்டாசுக்கு நாங்க எந்த போராட்டம் பண்ண போறது இல்லைன்னு வெளிப்படையா அதனுடைய கடைசி சிறப்புரையில பேசி முடிச்சுதான் வருத்தத்தோடு வந்தேன். அந்த அளவுக்கு எங்களுக்கும் உற்பத்தியாளருக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு போச்சு. ஆரம்பத்தில் நாங்க 2 பேரும் ஒத்துழைப்பு செஞ்சு சில வேலைகள் பண்ணோம். நான் எங்க சத்துக்கு வந்து நாங்க வழக்கு போட்டோம். அந்த வழக்குல வந்து பெண்ணத்திற்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு கடையில சீஸ் பண்ணதை மட்டும்தான் சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும் விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்க. தவிர இந்தியா முழுக்க இருக்குது. கோடிக்கணக்கில் வந்து கண்டெய்னர்ல இறங்கும் போது பிடிக்கிறது இல்ல, இறங்கி இருக்குது ஷோரூம்ல இருக்குது. என்ன செய்ய போறோம்? இப்ப உடனடியா இன்னைக்கு முடிவு பண்ணி சரியான அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம வந்து கொடுத்த அழுத்தம் காணாது. உற்பத்தியாளர்களும் தொழிலாளரும் சேர்ந்து ஒரு வலிமையான அழுத்தத்தை கொடுக்காத விளைவு இன்னைக்கு இந்தியா முழுக்க சீன பட்டாசு இருக்கு. சிவகாசிலே வந்து விக்கி உடனடியா அழுத்தத்தை கொடுத்து கடைகளை அடிச்சு நொறுக்குவோம். சிவகாசி இருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் பெங்களூர் ஷோரூம் நொறுக்குவோம். சட்ட ஒழுங்கு எப்படி அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம்? சென்னை தொடர்ந்து பேசலாம் திரு ராஜா. அவருடைய ஒரு ஆதங்கமான ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு. தொழிலும் சரி, அதை சார்ந்த தொழிலாளர்களும் சரி பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இந்த சூழல் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் ஹமீது நான் கேட்க நினைக்கிற கேள்வி என்னன்னா, ஹமீது இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் இந்த பட்டாசுகள் சுங்கச்சாவடி மூலமாக வருகிறது, துறைமுகங்கள் மூலமாக வருகிறது. ஆனா சுங்கச்சாவடியில அவங்க சாலை மூலமாகவும் துறைமுகங்கள் மூலமா வருதுங்கிறத நீங்களும் பதிவு செய்திருக்கிறீங்க. இந்த ஒரு நிலையில அதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? இவங்க அந்த உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக அதை தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் இதுவரைக்கும் முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க? அதை பற்றி விவரங்கள் கேளுங்க. நிச்சயமாக அன்ரோஸ், அதாவது வந்து துறைமுகங்கள் வழியாக தான் இந்த சீன பட்டாசுகள் கடத்தி வரப்படுகின்றன. துறைமுகங்களில் வந்து கண்டெய்னர்களை வந்து சோதிப்பதற்கு தேவையான கருவிகள் இல்லை என்று சுங்கத்துறை கமிஷனரே நேரடியாக மதுரை ஹைகோர்ட் கிளையிலே ஆஜராகி அவருடைய சாட்சியத்தை அளித்திருக்கிறார். ஆகவே மத்திய அரசு உடனடியாக, அதாவது ஏற்கனவே வந்து மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை இந்த சுங்கத்துறைக்கு கடிதமும் அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது அது கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாங்க ஏற்கனவே சுங்கத்துறை எச்சரித்திருந்தோம், இந்த மாதிரி வந்து சீன பட்டாசுகள் வெளிநாட்டு பட்டாசுகள் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து சுங்கத்துறை கமிஷனருக்கு வந்து மாண்புமிகு நீதியரசர் வந்து கண்டனம் தெரிவிச்சாரு. அதனால வந்து இப்போ துறைமுகங்கள்ல வந்து போதிய நவீன ரக ஸ்கேனர்களை அமைத்து அட்லீஸ்ட் இந்த சீனா நாடுகளிலிருந்து வரக்கூடிய கண்டெய்னர்களையாவது சோதனை செய்து சீன பட்டாசுகள் கடத்தலை தடுக்க வேண்டும் என்று இங்கு உள்ள பட்டாசு உற்பத்தியாளர்கள் கூறுகிறார்கள். இது குறித்து நம்மோடு இருக்கிற பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகி திரு ரத்னகிரி அவர்களிடம் கேட்போம். ஐயா, நீங்க சீன பட்டாசுகள் கண்டெய்னர்களுக்கு கடத்தி வரப்படுகின்றன, அதை தடுப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேண்டும் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு பொட்டாசியம் குளோரைட் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற பட்டாசுகள் வந்து வெடிபொருட்கள் சட்டத்தின்படி 9B1A, 9B1, 9B2 செக்ஷன் படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முன்ஜாமீன் இல்லாத ஒரு 3 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையுடன் கூடிய சட்ட குற்றம் அது. சோ அப்படிப்பட்ட கடுமையான விதிமுறைகள் இருக்கின்ற ஒரு குற்றத்தை செய்யறவங்களுக்கு வந்து நம்ம அந்த செக்ஷனை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு முளையிலேயே அதை கிள்ளி எறிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கோம். அதை வந்து வேறுடன் நம்ம அழிக்கக்கூடிய ஒரு இது பண்ணணும். நம்ம இப்ப இமீடியட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா எங்கெங்க பிடிக்கிற இடத்துல அந்த 9B1A செக்ஷன் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம கைது செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், தடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கும் மற்றவங்களுக்கும். சோ அது வந்து முன்ஜாமீன் நம்மளால எடுக்க முடியாது, அப்படி 3 வருட கடுங்காவல் தண்டனை அப்படின்னு வரும்பொழுது ஒரு காலப்போக்கில் பார்த்தா இது ஒரு முயற்சியே நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மற்றவர்கள் எல்லாரும் தள்ளப்படுவார்கள். நன்றி. அதாவது திரு ரத்னகிரி அவர்கள் சொன்னது போல வந்து துறைமுகங்களில் வந்து கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும். அதுபோக வந்து இந்த டைரக்டர் ஆஃப்
டிஆர் என்று சொல்லப்படுகின்ற டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து துறைமுகங்களை வந்து கண்காணிப்பை பலப்படுத்தி சீனா நாடு போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய கண்டெய்னர்களை முழுமையாக சோதனையிட்டு வெளியே அனுப்ப வேண்டும். இது குறித்து மேலும் நம்மோடு இருக்கின்ற பட்டாசு ஆலை உற்பத்தியாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்போம். அதாவது சீனா பட்டாசுகள் தாக்குதலால் மட்டும்தான் வந்து பட்டாசு உற்பத்தி வந்து இந்த 30% குறைந்திருக்கிறதா அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்று நம்மோடு இருக்கிற திரு ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்போம். ஐயா, நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு? சீனா பட்டாசு வந்து கடந்த 5 வருஷமா 10% உள்ள நுழைஞ்சிச்சு. பொம்மைங்கிற ஒரு போர்வையில் உள்ள நுழைஞ்சிச்சு. அதை விளையாட்டுத்தனமாகவே கொண்டு போனாங்க. அதுக்கு அடுத்தபடி ஒரு 2வது ஆண்டு ஒரு 20%, 3வது ஆண்டு ஒரு 30%, 4வது ஆண்டு 40% வந்தது. இன்னைக்கு 60% நிலைக்கு சீனா பட்டாசு உள்ள வந்துருச்சு. இதை இருக்க அதிகாரிகள் மற்ற இதுகளெல்லாம் கண்டிஷனா பாக்குற மாதிரி ஏன் இதை கண்டிஷனா பார்க்கல? மற்ற அதிகாரிகள் பூராம என்ன பண்றாங்க, வேற பொருள்கள் வந்துச்சுன்னா ரொம்ப தீவிரமா போய் அதை பிடிச்சேன் இதை பிடிச்சேன்னு சொல்றாங்க. அப்ப அதே சமயத்துல இந்த பட்டாசு பிடிச்சிருக்கலாமே. பொம்மைங்கிற பொருள்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சீனா பட்டாசு இன்றைக்கு நம்ம இந்தியா பார்டர்ல சீனாவுடைய கப்பல் வந்து நிக்குதுங்க. இந்த பட்டாசை பெரிய பாம்பு லெவல்லே கொண்டு வந்து உள்ள இந்தியாவை அழிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த பட்டாசு வெளியே வந்துச்சுன்னா எங்க தொழிலாளர்கள், இதை நம்பி இருக்கக்கூடிய தொழில்கள் 52 மெட்டீரியல் பொருட்கள் இருக்கு. இந்த 52 மெட்டீரியல் பொருட்கள் உள்ள வந்தா தான் நாங்க உற்பத்தி செய்ய முடியும். அந்த பொருள்கள் கொண்டு வரக்கூடிய உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுறாங்க, நாங்களும் பாதிக்கப்படுறோம். தொழிலாளர்கள் 3 லட்சம் தொழிலாளி நேரடியாக வேலையாக்கிறோம், மறைமுகமாக வேலையாக்கக்கூடிய 5 லட்சம் தொழிலாளியும் பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் விவசாயம் போச்சு, அதுக்கடுத்து அப்படி தீப்பிடி தொழில் போச்சு. இப்ப 3வது பட்டாசு தொழில். இந்த பட்டாசு தொழில் இந்த 5 வருஷமா முள்ள வந்து நம்ம இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளிட்டு போன கதையா எங்களை இது தள்ளிட்டு போயிருச்சுன்னா 5 லட்சம் தொழிலாளி பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, இத்தனை தொழிற்சாலையை கட்டின முதலாளிமாரு அத்தனை பேரும் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கான். இந்த கடனை எப்படி அடைக்கிறது? வடநாட்டினர்ல வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கறாங்க, நாங்க வந்து அதை மோசடி பண்ணக்கூடாத அளவுக்கு நாங்க சரக்கு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துக்கிருந்தோம். அவங்க ஒரு 40% கொடுத்தா நாங்க ஒரு 60%, ஆக முழு % போட்டு சரக்கு செஞ்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு எங்களுக்கு ஒரு 10% 15% கூட அங்கிருந்து வர்றதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான். அப்ப ஏன் யோசிக்கிறான் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு பார்க்கல. அந்த தடை செய்யப்பட்ட பொருள் இந்திய கட்டுப்பாட்டுத்துறை, வெடி கட்டுப்பாட்டுத்துறை வந்து இந்தியாவில் இந்த மருந்தை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு கட்டுப்பாடு பண்ணிட்டான். தொடர்ந்து பேசுவோம் திரு ராமச்சந்திரன். அதாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த சீன பட்டாசுகள் தாக்குதல் வந்து தொழிலாளர்களை மட்டுமல்ல, பட்டாசு உற்பத்தியாளர்கள் குடும்பங்களையும் பெருமளவில் பாதிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்முடைய இருக்கக்கூடிய பட்டாசு உற்பத்தியாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு மெத்தனமாக இல்லாமல் தீபாவளிக்குள்ளாக வந்து உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்த பட்டாசு உற்பத்தி பாதிக்காத அளவுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக இருக்கிறதா என்று சங்கத்தில் திரு ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஹமீது மற்றும் அங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் கூட நான் பேசிக் கொண்டிருக்கோம். இந்த நிலையில ராஜா அவங்களோட நான் கேள்வி என்னன்னா, இப்போ நிகழ்ச்சியில நாம பேசினது மிக முக்கியமாக சீன பட்டாசு அப்படிங்கிறது ஊடுருவல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிறீங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில ஒரு தீர்வா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய தொழிலாளர் தொழில் சார்ந்த அந்த பாதுகாப்பு சங்கத்திலிருந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கடுமையான அழுத்தம் நம்ம கொடுக்கணும். மத்திய அரசு ஏன் இந்த விஷயத்துல வந்து பாராமுகமா இருக்குன்னு தெரியல. ஃபார்மாலிட்டிக்கு 1-2 பேர்த்த பிடிச்சோம், கைது பண்ணோம், வழக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 5% பிடிச்சிருக்காங்கன்னா 95% அளவுக்கு அதிகமா வந்து இங்க இறங்கிருச்சு, வேற விற்பனைக்கு தயாரா வைக்கப்பட்டுருச்சு. அதாவது சில மாநிலங்கள்ல வெளிப்படையாக கடையில் வச்சிருக்காங்க, சில மாநிலங்கள்ல கடைசி ஒரு வாரம் வித்துடலாம் அப்படின்னு உடனே பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஆண்டு இவங்களை விற்பதற்கு நம்ம அனுமதிச்சிட்டோம்னா தீபாவளி பிறகு பட்டாசு உற்பத்தி சிவகாசி இருக்காது, இனிமேல் சிவகாசிக்கு இந்த குட்டிச்சேப்பான்ங்கிற பேர் இருக்காது, பட்டாசு உற்பத்தியை விட்டுட்டு வெளியே போக வேண்டியதான். இதுதான் நமக்கு முன்னால் உள்ள ஒரு நல்ல வாய்ப்பு. நான் இதன் மூலமா வெளிப்படையா உற்பத்தியாளர்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பட்டாசு வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா சிவகாசி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னால தமிழ்நாட்டு எல்லாம் ஒருங்கிணைச்சு தமிழ்நாட்டில் அத்தனை பட்டாசு வியாபாரிங்க வந்து ஒரு நாள் வேலை நிறுத்தமோ ஏதோ ஒன்று பண்ணி
ஒரு அரசுக்கு வந்து எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதன் மூலமாக அரசு, மத்திய அரசு இதை கவனிக்கும், மாநில அரசு முழுமையாக கவனிக்கும். இந்த விஷயங்களை நம்ம ஒருங்கிணைச்சு செஞ்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு போராட்டமோ ஒரு முயற்சியோ மேற்கொண்டால் கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு அது கவனம் கொண்டு செல்லப்படும். அதற்குண்டான ஒரு அந்த சீரியஸ்னஸ் புரியும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை சொல்லிக்கிறாங்க. ஹமீது, இப்போ உங்க கூட இருக்கிறவங்ககிட்டையும் கேளுங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, பூதாகரமான பிரச்சனையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம வழக்கமா முக்கியமா இந்த பட்டாசு வெடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, அந்த தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பட்டாசு நினைப்போம், அப்பப்ப வாங்க வைப்பாங்க. ஆனா இதற்குண்டான பணிகள் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 12 மாதங்களாக அந்த தயாரிப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த நிலையில தற்போது தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில இது பட்டாசு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு, எல்லா கடைகளிலும் இருக்கு. சோ இந்த நிலையில அவங்களுடைய முயற்சியாக என்ன செய்ய நினைக்கிறாங்க, அவங்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வாக என்ன சொல்ல நினைக்கிறாங்க? நிச்சயமாக ஆண்ட்ரூஸ், அதாவது வந்து சீன பட்டாசுகள் தாக்கத்தினாலே வந்து பட்டாசு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கிற 800க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் உற்பத்தியாகக்கூடிய பட்டாசுகளுடைய உற்பத்தி தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிவகாசி பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலைகளின் மூலமாக வரக்கூடிய வரி வருவாய் குறைவாக இருக்கிறது என்று மத்திய அரசு ஏதாவது மெத்தனமாக இருக்கிறார் என்று தெரியவில்லை என்ற ஆதங்கமும் இங்க உள்ளவர்களுக்கு இருக்கிறது. இந்த தொழிலே வசூலிக்கக்கூடிய கலால் வரியை வந்து குறைத்து உண்மையாக அனைவரும் வரி கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு எழுந்திருக்கிறது. மேலும் அதாவது வந்து இந்த தொழில் பட்டாசு தொழிலுக்கு பட்டாசு ஏற்றுமதிக்கு மத்திய அரசு ஊக்குவித்து பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த மாதிரி அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து பட்டாசு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையிலே துறைமுகங்களே மகர்விசன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு கப்பல்களை ஏற்பாடு செய்து கொடுத்தால் பட்டாசு ஏற்றுமதியை சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஆதங்கம் இங்கு உள்ளவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக வரி வருவாய் குறைவாக இருக்கிறது என்று மெத்தனமாக இல்லாமல் வரி வருவாய் கூட்டக்கூடிய வகையில், அதாவது அந்நிய செலவனை கூட்டக்கூடிய வகையிலே முன்னேற்பாடுகளை மத்திய ஏற்றுமதி கொள்கைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. அதுபோக முக்கியமாக வந்து இந்த தொழிலில் 5 லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்றாடம் அவர்கள் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பட்டாசு தொழில் நசிவடைந்து விடாமல் இந்த சிவாஜி பகுதிகளை தொடர்ந்து பட்டாசு தொழில் கோல வச்ச மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நம்மோடு இங்கு இருக்கின்ற பட்டாசு உற்பத்தியாளர் திரு மாரியப்பன் அவர்களிடம் கேட்போம். ஐயா, இதுக்கு தீர்வாக தீர்வுகள் என்ன? இப்போ எல்லாரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சீன பட்டாசுகளை வந்து இந்த தீபாவளியோட ஒழிச்சா தான் இந்த தொழிலையும் இதை நம்பி இருக்கிற 5 லட்சம் மக்களையும் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இது வந்து மேலிருந்து தபால்கள் எழுதுறோம், இந்த மாதிரி எல்லா சீஃப் செக்ரட்டரிகள் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் எழுதிருக்கோம்னு சொல்றாங்க. சொல்லி இவங்க வந்து நடவடிக்கை எடுக்க லேட் ஆகும். அதனால நாங்க இப்போ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன கேட்டிருக்கோம்னா, உடனடியாக செய்ய வேண்டியது, எந்த செலவும் இல்லாமல் காலதாமதம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே வேலை, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய உள்துறை அமைச்சகம் மூலமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு வெளியீடு, அனௌன்ஸ்மெண்ட் எல்லா தலையாய இந்திய பத்திரிகைகள்லயும், எல்லா மொழிகளிலையும், அதே மாதிரி எல்லா டிவி சேனல்கள்லயும் ஒரு பிரஸ் ரிலீஸ். இது வந்து காசோ பணமோ கவர்மெண்ட்டுக்கு வந்து செலவாக போறதில்லை. இந்த மாதிரி நாங்க வந்து சீன பட்டாசுகளுக்கு இதுவரைக்கும் உரிமம் கொடுக்கவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை. எனவே சீன பட்டாசுகள் எங்கிருந்தாலும் அவை வந்து இல்லீகல், சட்டவிரோதமானவை. அது எங்கிருந்தாலும் பிடித்துக் கொடுக்கக்கூடிய கடமை எல்லோருக்கும் உண்டு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். என்னன்னா மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வே இல்லை. இந்த காவல்துறையிலுமே அந்த விழிப்புணர்வு இல்லை. இங்க சிவகாசியில நாங்க பிடிச்சப்போ அந்த எஃப்ஐஆர் போறதுக்கு 3 நாள் தாமதமானது காரணம் அவங்களுக்கு அந்த சட்டமே தெரியல. சீன பட்டாசுக்கு தடை இருக்கான்னு தெரியல. ஏன்னா அத்தனை பொருட்கள் சீனாவிலிருந்து அனுமதியுடன் வருகின்றன. ஆனா சீன பட்டாசுக்கு தடை இருப்பது காவல்துறைக்கு கூட தெரியவில்லை. எனவே மத்திய அரசானது அனைத்து தலையாய பத்திரிகைகளிலும், அனைத்து மொழிகளிலும், மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஒடியா எல்லா மொழிகளிலையும் போட்டா தான் இது வந்து ரீச் பண்ணணும். எல்லா பொதுமக்களையும் ரீச் பண்ணணும், டீலர்ஸை ரீச் பண்ணணும். இதில் உள்ள அபாயம் என்னங்கிறதையுமே மத்திய அரசு தெளிவுபடுத்தணும். இதுக்கு வந்து காசோ பணமோ தேவையில்லை, கால விரயமாக போட்டதில்லை. இன்றைக்கு இந்த செய்தி பத்திரிகைகள் வந்தால் நாளைக்கே அந்த மாநில அரசாங்கங்கள்ல உள்ள காவல்துறை விழிப்புணர்வுடன் செயல்படுவாங்க. பக்கத்து கடைகளில் விட்டாலும் அடுத்த கடைக்காரன் காட்டி கொடுப்பான், அந்த மாதிரி சைனா பட்டாசு இருக்குன்னு சொல்லி. அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு மக்களிடமும் அந்த ரீட்டைல் டீலர்ஸிடமும் அதிகார வர்க்கத்திடமும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த அவேர்னஸ் இல்லாததுனாலதான் இந்த குளறுபடிகள். அதிகாரிகள் போய் இனிமேல் ஒவ்வொரு இடத்துலயும் ஆக்ஷன் எடுத்து வரது லேட் ஆகும். இந்த மாதிரி அவேர்னஸ் இன்னைக்கு கிரியேட் பண்ணா நாளைக்கே வந்து இந்த சீன பட்டாசுகள் இந்தியாவிலிருந்து துரத்தி அடிக்கப்படும். அதுபோக பொதுமக்களும் இதில் உள்ள அபாயத்தை தெரிந்து கொண்டு கீப் அவே ஃப்ரம் சைனீஸ் ஃபயர்வொர்க்ஸ் என்ற அந்த
சைனா பட்டாசையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு அதில் உள்ள அபாயத்தன்மையை சொல்ல வேண்டும். ஏன்னா சீன பட்டாசுகள் உற்பத்தி செய்யும் இடத்தில் மட்டுமல்ல, போக்குவரத்திலையும் அபாயத்தை ஏற்படுத்தும். சென்ற வருடம் ஒரு லாரி தீப்பிடிச்சதுனால, பட்டாசு தீப்பிடிச்சதுனால சீனால ஒரு பெரிய அண்ணா மேம்பாலம் மாதிரி ஒரு மேம்பாலமே இடிந்து விழுந்திருக்கு. இன்டர்நெட்ல நீங்க காணலாம். அதுபோக யூசர் எண்ட் எங்க கொளுத்துறோமோ அங்கேயுமே பலத்த அபாயம், டிசாஸ்டர்ஸ், அழிவு நிச்சயம். நன்றி ஐயா. தொடர்ந்து பேசுவோம். திரு மாரியப்பன் ஐயா அவர்கள் சொன்னது போல சீன பட்டாசுகள் ஊடுருவலால் தான் உங்களுடைய பட்டாசு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பட்டாசு வகையை காப்பாற்ற வேண்டும் என்பது இங்குள்ளவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆண்ட்ரூஸ், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. ஹமீது அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர் சங்கத்தினர் சொன்னாங்க, மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது சீன பொருட்கள், சீன பட்டாசுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுகிறது. அது பட்டாசு தொழிலுக்கு பெயர் போன சிவகாசியில இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு அவலமான ஒரு நிலை அப்படின்னு நாம பாக்கிறோம். இந்த நிலையில இந்த பட்டாசு விற்பனை, அது குறிப்பா சீன பட்டாசு பொருட்களுடைய அந்த விற்பனையை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் உரிய முயற்சிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மிக சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பேப்பர்லயோ இல்ல செய்தித்தாளோ, இன்னைக்கு மீடியாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதன் மூலமாக மக்களை அது சென்றடைய வேண்டும், அது மூலமாக அந்த வியாபாரம் தடைபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிலைப்படுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மக்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விலை குறைவாக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொருளை வாங்காம இந்தியன் ப்ராடக்ட், அதாவது நம்ம சிவகாசியில் தயாரிக்கக்கூடிய அந்த பட்டாசுகளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு கோரிக்கை விட்டுக்கலாம். அதே நேரத்தில் உற்பத்தியாளர் சங்கமும் சரி, தொழிலாளர் சங்கமும் சரி இணைந்து இது போன்ற ஒரு சம்பவங்கள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு ஒரு கூட்டாக, ஒரு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய போராட்டங்களையோ தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டால் இதற்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதா. இதன் மூலமாக பண்டிகை இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறோம். அதற்காக இன்னைக்கு உள்ளதொரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கிறது, இதற்குண்டான முயற்சிகளும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறோம். அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு ராஜா அவர்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் களத்திலிருந்து செய்தியாளர் ஹமீத் அவர்களுக்கும், மாரியப்பன், ஆசி தம்பி மற்றும் அங்கிருந்த உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.